Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இருந்து தான் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா, நம்ம ஏற்கனவே இந்த 2 மார்க் வீடியோ வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். அதோட 3 மார்க் 5 மார்க் வீடியோஸ் வந்து எப்படி இருந்தாலும் கண்டினியூஸாக வந்துடும். சரியா, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2023 அந்த டைம் நடந்த மேக்ஸோட சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபுல் ரிவ்யூ பண்ணி நம்ம அப்படியே அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஜூன் 2023 ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக்லேருந்து தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் ஒன் வேர்ட்ஸை பற்றி நமக்கு வந்து ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் ஃபெயிலான பசங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க. சரியா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ங்கிறது என்னங்கிறவங்க நல்லா தெரியும். அதனால் அந்த பசங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் நமக்கு ஏதாச்சும் பார்த்து கேட்டிருக்காங்க. இந்த ஒன் வேர்ட்ஸ் கூடிய ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா, நாம் எதுக்காக ஆக்சுவலாக இங்கே உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் இதை மூணையும் நம்ம தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ வந்துச்சு அப்படின்னா நம்மளால் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம என்னாச்சு பார்த்து அனலைஸ் பண்ணணும். அதனால் தெளிவாக ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்கலாம் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. சரியா, இப்போ கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து அதில் என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் கொஸ்டினை ஏ இன்வெர்ஸை நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ இந்தோட ஃபார்முலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 2லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைண்ட் தி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதன்மை வீச்சு அதாவது ஆர்க் ஆஃப் இசட்டை நம்ம என்னாச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதிபரவளையத்தின் சமன்பாடை காண்க. இதே மாதிரி ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி 3 செட்லேயும் நமக்கு என்னாச்சு பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சரியா, அதாவது எக்ஸசைஸ் 5.2ல் மொதல் 3 சம், அந்த மொதல் 3 சம்மை பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 3 மார்க் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்துடும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய சம்மு கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 6th சாப்டர்லேருந்து அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் நம்ம சொல்லணும். ரொம்ப ஈஸி தான். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க, அந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த லிமிட்டுக்குள்ளே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 8th சாப்டரில் அதாவது எக்ஸசைஸ் 8.1ல் 7th சம்முன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்க போகிறாங்க எக்ஸாமில் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டோம். 1/n டைம்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின். சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். காமா இன்டெக்ரலில் கேட்டுக்கிறாங்க. இது டைரெக்டாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதுமானது, ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின் வந்து பாருங்கள். நமக்கு வந்து அதாவது 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது a pair of dice is rolled once, find the probability of mass function கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 2 மார்க்கு வந்து கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது 12th சாப்டர்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ 3 மார்க்ஸில் வந்து பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, அதாவது 31வது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம போடணும். சரியா, கிரேமர்ஸ் ரூலில் போட்டக்கூடாது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் போட்டு XYயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி, அதாவது முக்கோண சமநிலையை வரையறுக்கும், அதாவது 2nd சாப்டர் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குது. அப்போ சைன் A+B ஃபார்முலாவை நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 34வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர்கள் வழக்கமான குறியீடுடன் முக்கோணம் ABCயின் வெக்டர்களை பயன்படுத்தி. இது வந்து ஃபஸ்ட்டு 6.1 எக்ஸைஸ் 6.1ல் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் வந்து பாருங்கள்.
நிறையா வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் சரியா. அதாவது எக்ஸசைஸ் 7.8ல் அந்த மொதல் 3 கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அந்த மொதல் 3 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சம் வந்து கேட்க போகிறாங்க. ஃபைண்ட் தி 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 12 the product is maximum நம்ம சொல்லணும். அதான் எக்ஸசைஸ் 7.8ல் மொதல் 3 சம் பார்த்துங்க தெளிவாக, அது நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் 36 கொஸ்டின் நம்பர் 36 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற நல்லாவே தெரியும். 5th சாப்டரில் இருக்குது. 5th சாப்டரில் நம்ம அதிகமாக இந்த எக்ஸசைஸுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம் சரியா. எக்ஸசைஸ் 5.4ல் இருக்குது இந்த சம்மு. இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின் வந்து நமக்கு 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 9வது கொஸ்டின் பாருங்கள், நமக்கு 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 40வது கொஸ்டினும் நமக்கு வந்து அதாவது 3 மார்க்கில் நமக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 5 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் ரொம்ப எதிர்பார்க்குறது 5 மார்க்ஸ் தான். எப்படியாவது நாங்கள் தெரிஞ்ச 7 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லா பேரும் எதிர்பார்ப்பீங்க. பாருங்கள், கிரேமர்ஸ் ரூல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதே மாதிரி 41ல் பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டோம் சரியா. அதாவது 4th சாப்டரில் அந்த ஃபைனல் எக்ஸசைஸ்லேருந்து இந்த tan inverse of x + tan inverse of y இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த 8th சாப்டர்லேருந்து யூலர் ஃபார்முலா இது வந்து 42ல் பி கொஸ்டின் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறது ரேர் தான். கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சரியா. அதுக்கப்புறம் 42ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 2.4ல் இருக்குது சரியா. எக்ஸசைஸ் 2.4ல் இருக்குது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். sin x பவர் tan x சரியா. y = sin x பவர் tan xன்னு எடுத்துகிட்டு 2 பக்கம் நம்ம லாக் எடுத்து பண்ணுவோம்ல அந்த கொஸ்டின் சரியா. 7th சாப்டரில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 43ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. கிராஸ் மல்டிபிளும் அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 44ல் பி கொஸ்டின் ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுவும் நமக்கு வந்து 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 10th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வேரியபிள் சப்பரபிள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின் வந்து வட்டத்தின் சமன்பாடு. அதாவது எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய 6th சம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்தா 5 மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 45ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 46 பார்க்கலாம். 46ல் அதாவது இந்த சம்லாம் நம்ம ஏற்கனவே முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம். நேர்கோட்டிற்கு வரைபடும் செங்குத்து கோட்டின் அடியை காண்க, மேலும் இச்செங்குத்து கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஈஸியான கொஸ்டின், அதாவது 46ல் பி கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது பவுண்டட் ஏரியா சம் சரியா. அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் 47ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், அதில் வந்து கேட்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதுலேருந்து கேட்டிருக்காங்க. 47ல் பி கொஸ்டின் வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு சரியா. இது எல்லாமே அதாவது நமக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ரிப்பீட்டடாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.